இந்த பதிவு தேர்ந்தெடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் தான் சொல்லணும். நான் ரொம்ப இடப்பட்ட நேரத்துல எடுக்கிறேன். எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ இட்ஸ் மாலை வணக்கம் தான். இது என்ன அப்படின்னா, இந்த ரீடிங்க, இந்த பதிவ உங்க அதிர்ஷ்டம் கதவு தட்டுறதுக்கு 24 மணி நேரம் முன்னாடி பார்ப்பீங்க. எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இந்த அதிர்ஷ்டம் வரும். ஆனா முக்கியமா எந்த ஏரியாவை இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தாக்க போகுது, இல்லைன்னா எந்த ஏரியால இந்த அதிர்ஷ்டம் இருக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது என்ன அதிர்ஷ்டம், அது என்ன மாதிரி தக்க வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். ப்ளீஸ் பிரிஸ், என்ன அதிர்ஷ்டம்? ஓ மை காஷ், ஹோம் மேட் வித் லவ். கண்டிப்பா காதல் உங்க வாழ்க்கையில வருது, மனசு தெளிவு இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் ஒர்க்லயே இருக்கு. லக்கு மேல லக்கு. உங்க லக்கு ப்ரொடெக்டட். ஹம்சா சைன் கரெக்டா லக்க பிளாக் பண்ணிருக்கு. அதே சமயம் பாத்தீங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் ஹோம்ல இருக்கு. ஸோ புது வீடு வாங்குறதுக்கு அதிர்ஷ்டம் நிறைய இருக்கும். எதிரிகளால உங்க காதல் தடைப்பட்டிருந்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா கீ இருக்கு. அதே சமயம் புது இலைகள் துளிர்க்குது. ஸோ கண்டிப்பா உங்க காதல் வாழ்க்கை யாராவது தடுக்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இனிமே உடைஞ்சு போகும். வெல்த்ல இனிமே தான் புதுசா ஆரம்பங்கள் வர ஆரம்பிக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா காதல், லக்கு, உங்க லக்கு எல்லா விஷயத்திலயும் ப்ரொடெக்டட். மெயினா பாத்தீங்கன்னா எதிரிகள் உங்க காதல, இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை, இல்லைன்னா உங்களோட வீடு ரிலேட்டடான விஷயங்களை தாக்க முயற்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கடந்து வரத்துக்கான தெளிவும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சாவி இங்க இருக்கு, ஜீசஸோட கிராஸ் இங்க இருக்கு. ஸோ உங்களோட பாவங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா உங்களோட பாவங்களை சுமக்கிறதுக்கு ஜீசஸே இறங்கி வரலாம் சொல்ல முடியாது. இல்லைன்னா கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. இது கண்டிப்பா ட்வின் ஃப்ளேம் தான். வீடு ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு எகேன்ஸ்டா போனாங்க அப்படின்னா மேபி நீங்க அவங்கள விட்டு விலகுற மாதிரி இருக்கலாம் காதலுக்காக, இல்லைன்னா உங்களோட சூழ்நிலைக்காக. ஏதோ ஒண்ணு வீட்டுல இருக்கவங்க உங்களுக்கு எதிரியா இருக்க போறாங்க ஒருத்தங்க. அந்த ஒருத்தங்களை மட்டும் நீங்க விட்டு விலக போறீங்க. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஃபுல் ஃபோக்கஸ் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு காதல் தான் உங்க லக் மாதிரி தெரியுது. ஃபர்தரா பார்க்கலாம். காதலும் வீடும் தான் உங்க லக்ல இருக்கு. யாராவது வீடு வாங்குற ஐடியால இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா முடியும். அடுத்தது காதல் விஷயத்துல யாராவது தடைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் பெரிய பெரிய கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. எது எங்க விடுதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆனா அது என்னன்னு தெரியல. சரி, நம்ம உங்க லக்குக்குள்ள போலாம். பிரீத். இப்போதைக்கு பாஸ். பிரீத், டேக் ரெஸ்ட், மெடிடேட், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் கேர். அதெல்லாம் இப்போ ரொம்ப அவசியம். இப்போதைக்கு பிரபஞ்சம் என்ன சொல்றாங்கன்னா, அவசரப்படாத, ஆராம்சே போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? பிளாங்க். ஓ மை காட், ஹையர் பவர். இது ரொம்ப தெளிவா இருக்கு கைடன்ஸ். லக் இருக்கு, காதல் கை கோணும், நீ நினைக்கிற வீடை கட்டுவ, உங்க வீட்டுல யாராவது உனக்கு எதிரியா இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு விலகி வருவ. பட் இப்போதைக்கு எதுவுமே நீ செய்ய போறது இல்ல, பிளாங்கா இரு, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ பிளாங்க் ஸ்பேஸ், ஹையர் பவர். இந்த பிளாங்க் ஸ்பேஸை நீங்க கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அவங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற லக்க கொண்டு சேர்க்க முடியும். நீங்க பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் நில்லு, ஸ்டாப், பிரீத் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் உங்க லக்கு உங்ககிட்ட வரும். இப்போதைக்கு ஒரு பாஸ் தான். ஹை பிரீஸ்டர்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன லக்க நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யார் இது ரிலேட்டடா நான் சொன்ன 2-3 ஏரியால யாரெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அந்த லக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு 24 மணி நேரத்துல வருது. பட் இப்போ 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் லக்கு வருது. ஸோ இந்த 24 மணி நேரம் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. பிரீத். நீங்க கண்டிப்பா ஒரு ஏஞ்சல், ஹை பிரீஸ்டர்ஸ் தான். அது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வின்ஃபால், புது சந்தர்ப்பங்கள். மேபி நீங்க பெரிய பொசிஷனுக்கு போக போறீங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கம்மிங் யுவர் வே, ஆஃபரிங் எ சான்ஸ் ஃபார் சிக்னிஃபிகன்ட் ப்ராக்ரஸ் இன் யுவர் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப். நான் சொன்ன மாதிரி தான் ஒர்க் அண்ட் லவ் ரெண்டுலையுமே இருக்கு. பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுலையுமே மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. பட் நாட் நவ், ரைட் நவ். நீங்க இதை பார்க்கற சமயம் இல்ல. எல்லா கார்டும் கீழே விழுந்தது, அதனால்தான். இது கீழே விழுந்ததுன்னா இது நிச்சயமா உங்களுக்கு நடக்கும். இது எதிரிகள் இதை நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி. நாம அப்படிலாம் விட்டுருவோமா? எடுப்போம்ல. அட்ராக்ஷன் சொல்லல, நான் நினைச்சது லவ்வா தான் இருக்கணும். ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் பைண்ட்ஸ் யூ அண்ட் அனதர் பர்சன் டுகெதர். காதல், இந்த காதல் யாருக்கோ ஒரு பொறாமையை கொடுக்குது. ஏற்கனவே மைக்ல 1000 ப்ராப்ளம், இதுல இதெல்லாம் வேற. பட் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு 4-5 முட்டாள் இருக்காங்க,
அவங்க பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போடுது. அவங்க அறிவாளின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. பட் இவங்கள பிளாக் பண்றதே எனக்கு ஒரு வேலையா இருக்கு. அட்ராக்ஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. இங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில எத அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஓப்பனா இருக்க ஒரு சில ரிலேஷன்ஷிப், அது காதல், இல்லன்னா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், இல்லன்னா ஜாப்ல வந்து நல்ல கொலீக்ஸ், ஏதோ ஒரு விஷயம். நீங்க எத அட்ராக்ட் பண்றீங்களோ, ஸ்ட்ராங் அட்ராக்ஷன். காதல் தான் மெயினா இருக்கு உங்க வாழ்க்கையில. அத வந்து நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டான பெர்சன். நீங்களும் அப்படிதான், அவங்களும் அப்படிதான். அதனால நீங்க ஒண்ணும் பெருசா அலட்டிக்க தேவையில்ல. இதுதான் உங்க வாழ்க்கையில 24 மணி நேரத்துல வருது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு உங்களுக்கு வழிவகுக்க போகுதுன்னா, பெரிய growth. You are in the phase of personal growth. Challenges and hardships are helping you become stronger and wiser. So இப்ப இருக்க தடைகள் எல்லாம் wow. Decision making, transparency. இந்த 24 மணி நேரத்துல உங்க காதல் உங்கள பத்தின ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறதுக்கா இருக்கலாம். இல்லன்னா அவங்க லெவல்ல அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அவங்க லீட் பண்றதுன்னு முடிவு பண்றாங்க. ஆனா நீங்க 24 மணி நேரத்துல இல்ல. என் வாழ்க்கை என் கையில. நான் வந்து இந்த ஜாப் எடுக்கிறேன்னா இந்த பிசினஸ் பண்ண போறேன். தட்ஸ் இட். டாட். என்ன நடந்தாலும் அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடி போக போறீங்க. ஒரு திடமான வந்து முடிவு எடுக்க போறீங்க. அது காதல்ல ஆகட்டும், இல்ல உங்க கரியர்ல ஆகட்டும். ரொம்ப ரொம்ப சாலிடா இருக்கீங்க அந்த 24 ஹவர்ஸ். ஆனா இப்போ இந்த நொடி நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. சேர் ஃபில்டு. ஓ மை காட், plenty ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ். இதுதான் நம்ம ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கோம். அபண்டன்ஸ். அபண்டன்ஸ்லாம் இது வந்து 16 செல்வம் நிறைஞ்சு வழிய போறது. மார்ச். இப்ப நீங்க ஆரம்பிக்க போற இந்த புது ஆரம்பம், இந்த 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில் நடக்க போற இந்த மாற்றம், இந்த எனர்ஜி, அது காதலாக இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், நீங்க தேடி போற எந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலி விட்டு நீங்க வெளியில போறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மார்ச்சுக்குள்ள முடிஞ்சு, மார்ச்ல நீங்க அதுக்கான பலனையே அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எ பீரியட் ஆஃப் இல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷன். ஸோ அதனால தான் உங்கள பிரீத் இப்போதைக்கு பாஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ இந்த நொடி நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் இல்ல. நீங்க இதே வேலைய நீங்க நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா தூங்கி எந்திரிச்சு செய்யும்போது அதோட பலனே வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் பிரபஞ்சம் இந்த ரீடிங்க இப்போ என்ன அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஹேண்ட் ஷேக். மீட்டிங் வித் ஸ்ட்ரேஞ்சர் குட் பி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மீட் பண்ண போறீங்க. அது யாரா வேணா இருக்கலாம். ஆனா எல்லா ஸ்ட்ரேஞ்சரும் நம்பிக்கைக்குரியவங்க இல்ல. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாப்பினஸ். உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷமும் வந்து சேரும். ஒர்க், அச்சீவ்மெண்ட் அண்ட் சக்சஸ் எல்லாமே நாம இவ்வளவு நேரம் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒர்க், அட்ராக்ஷன், டிசிஷன் மேக்கிங், லீடர்ஷிப், இதுதான் பாக்குறோம் இவ்வளவு நேரமா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்க என்ன பண்ணணும்னு. யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். அவசரப்பட வேண்டாம். 24 மணி நேரத்துல ஒன்னும் ஆக போறது இல்ல. நீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுவீங்க. அது என்ன கார்டு நான் பாக்குறேன். ஜட்ஜ்மெண்ட். இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு செலிப்ரேஷன். கல்யாணம் முடிஞ்சு போச்சு. உங்க கனவு எல்லாமே நலவாகும். அதுக்கான லக் உங்களுக்கு இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல உங்களுக்கு அந்த லக் வருது. இது பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். இவ்வளவு நாளா நீங்க எதெல்லாம் வந்து ரொம்ப பாடு அப்படின்னு நினைச்சு பட்டுட்டு இருந்தீங்களோ அதே அளவு ஈக்குவலான சந்தோஷத்தையும் அனுபவிக்க போறீங்க. ஈக்குவல்ல பல மடங்கு. இல்ல. ஏஸ் ஆஃப் ஜாயின்ஸ், ஏஸ் ஆஃப் சோர்ஸ். நீங்க வந்து குழம்பணும்னு நினைக்கிறாங்க. குழம்பணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ஒரு சிலர் வந்து கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு புது பாதையில நடக்க போறீங்க. அது வந்து உங்களுக்கு பல விதமான வெற்றிகளை கொண்டு வர போகுது. யாருக்காவது பேட் ஹேபிட்ஸ், எஸ்பெஷலி ஸ்மோக்கிங், அது இருந்துன்னா விட்டுருங்க. இந்த 24 ஹவர்ஸ்ல 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த அதிர்ஷ்ட காத்துக்கு இந்த எனர்ஜி ஒத்துக்காது. ஸோ பேட் ஹேபிட்ஸ் இது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். எந்த கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருந்தாலும் விட்டுருங்க. உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டத்துக்கும் நீங்க நீங்க எடுத்துக்க போற அந்த லீடர்ஷிப் பதவிக்கும் இல்லைன்னா வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிக்கும் இந்த ஹேபிட் ஒத்து வராது. சோ இது வந்து பிரபஞ்சம் முன்னாடியே சொல்றாங்க. இல்லைன்னா ஒரு சிலர் குழப்பி விடுறதுக்கு இந்த காமிக் பீப்புள் உங்களை சுத்தி இருக்கவங்க ட்ரை பண்ணுவாங்க. உங்களை வந்து இப்படி ஒரு அப்செட்டா இல் ஹெல்த்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த இல் ஹெல்த் அண்ட் டிப்ரெஷனை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பேட் ஹேபிட்ஸை விட்டீங்கன்னாவே போதும். நீங்க வந்து இந்த இந்த நோய் இப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுல இருந்து வெளியில வந்துடுங்க. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் பேட் ஹேபிட்ஸ். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க கனவுகள் எல்லாமே வந்து நனவாகும். யாரோ ஒருத்தவங்களை உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். முயற்சி தான். Future energy, Sun, 3 of Pentacles, Knight of Buds.
வான்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க நியர் ஃபியூச்சர்ல. உங்களுக்கு அழகான ஒரு தோழமை கிடைக்க போகுது. நம்ம இங்க பார்த்தோம். அட்ராக்டிங் யூ ஆர் அட்ராக்டிங் ரைட் பீப்பிள். சரியான ஆள அட்ராக்ட் பண்றீங்க. உங்களுக்கு தடையா இருக்க போறது ஒரு சில கெட்ட விஷயங்கள், கெட்ட பழக்கங்கள் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வளர்க்குற நீங்க விதை போட்டது வளர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்கு தண்ணி தண்ணி ஊத்துங்க. சரியா பராமரிங்க. அது வந்து உங்களுக்கு பலன குடுக்க ஆரம்பிக்கும். அந்த பலன் பார்த்தீங்க அப்டின்னா, இங்க பார்த்தீங்கன்னா விதை செடி. இது வந்து நீங்க 3 அறுவடை பண்றீங்க. அது வந்து இப்டி பல்கி பெருகி பெருசா போது. உங்க வாயெல்லாம் பல்லா இருக்கு. அந்த அளவுக்கு உங்க பிசினஸ் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எத பத்தியும் கவலைப்படாதீங்க. கெட்ட விஷயங்கள விட்டு விலகி போங்க. நல்ல விஷயங்கள் உங்கள தழுவிக்க ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. காதலும் கூட தான். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.